Taste the Daily. அண்மை செய்தி. திண்டுக்கல் துரைராஜ் நகரில் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பழனிமுத்து வழங்க கேட்கலாம். பழனிமுத்துக்குமார், வணக்கம். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள், முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் அருண் பாண்டியன். அதாவது தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி, அவரது மகன் செந்தில்குமார், அதாவது பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மற்றும் ஐ பெரியசாமியின் மகள் இந்திரா ஆகிய மூவரது இல்லத்திலும் தற்போது அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வருகிறது. அதாவது தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமியின் வீடான அசோக் நகரில் உள்ள அவரது வீட்டில் இன்று காலை சுமார் 7:30 மணி அளவில் 4 அமலாக்கத்துறை அதிகாரிகள் உள்ளே புகுந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் அங்கு எந்த விதமான அசம்பாவிதங்களும் ஏற்படாத வண்ணம் 8 சிஆர்பிஎஃப் போலீசார் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இதே போல வள்ளலார் நகரில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகளான இந்திரா, இவரது வீட்டிலும் சோதனையானது நடைபெற்று வருகிறது. அந்த பகுதியில் சுற்றிலும் சிஆர்பிஎஃப் போலீசார் 10க்கும் மேற்பட்டோர் துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஐ பெரியசாமியின் மகனாக இருக்கக்கூடிய பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் வீடு சீலப்பாடி பகுதியில் அமைந்திருக்கிறது. அங்கும் 6 அமலாக்கத்துறை அதிகாரிகள் மற்றும் 8 சிஆர்பிஎஃப் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு தற்போது சோதனையானது நடைபெற்று வருகிறது. காலை 7:30 மணியிலிருந்து தற்போது 1.5 மணி நேரமாக இப்பகுதியிலே 3 இடங்களில் நடைபெறக்கூடிய சோதனையானது மிக விருப்பாக போயிட்டு இருக்குது. குறிப்பாக பகுதியில் இந்த திமுகவினர் குவிந்து வரக்கூடிய நிலையில் சிஆர்பிஎஃப் போலீசார் துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதாவது பண பரிவர்த்தனை மாற்றியது தொடர்பாகவும் சொத்து குவிப்பு வளவு தொடர்பாகவும் கடந்த முறை அவர் அதாவது வீட்டு வசதி வாரிய துறையில் இருந்தபோது ஏற்பட்டிருந்த குறைபாடுகள் தொடர்பாகவும் இந்த சோதனை நடைபெற்றுக் கொண்டிருக்கலாம் என அதிகாரிகள் மேலோட்டமாக தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இந்த சோதனை நிறைவடையும் பட்சத்தில் தான் முழுமையான விவரங்கள் தெரிய வரும். இது தொடர்பாக பார்த்தீங்கன்னா 3 இடத்திலும் நடக்கக்கூடிய இந்த சோதனை இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பழனிமுத்துக்குமார், உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு நன்றி.